ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கத்திரிக்காய் பர்த்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கத்திரிக்காய் பர்த்தா செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. கொத்தமல்லி தழை, பூண்டு பற்கள், உப்பு, புளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கோர்ஸாக அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சாலும் சரி, அம்மியில் அரைச்சிட்டாலும் சரி, உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், மஞ்சள் தூள், தக்காளி இதெல்லாம் வதக்க போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது நீங்கள் கோர்ஸாக அரைச்சிட்டாலே போதும், நைஸாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். நீங்கள் அம்மியில் கூட தாராளமாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துறாதீங்க. கொத்தமல்லி தலையில் இருக்கிற தண்ணியே தாராளமாக போதும். இந்த அளவுக்கு அரைச்சாதான் நம்மளோட பர்த்தா சரியாக இருக்கும். ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட்டான உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதில் வேணால் செய்யலாங்க. நாம் சேர்த்த எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனால் தான் நம்ம செய்கிற ரெசிபி கரெக்டாக இருக்கும். அதனால் ஹீட் ஆன உடனே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் தனியாக. நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணால் யூஸ் பண்ணலாம். வயலட் கத்திரிக்காய், ஒயிட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய், பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வானலியிலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட்டான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு மெதுவாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடுகு வெடித்த உடனே நம்ம தாளிக்க எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்த பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள் இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஓரளவுக்கு சுருளை வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் ஏதாவது எண்ணெய் தேவைப்படுதுன்னா தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்குறோம்ல, கொத்தமல்லி விழுது, மெயின் மசாலா இது தான். இந்த ரெசிபிக்கு தேவையான மெயின் மசாலா இது தான். இதை நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பர்த்தாக்கு மெயின் மசாலாவே இது தான். பர்த்தா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, லாங்குவேஜ் தான் வேறு. அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எந்த தக்காளியில் செய்யலாம், கத்திரிக்காயில் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம எந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணுறோமோ இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கத்திரிக்காயை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபயரில் சுட்டு செஞ்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வதக்கி செஞ்சாலும் சரி, இதுக்கு பேர் தான் பர்த்தான்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதங்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தேவைப்பட்ட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் வெல்லம், கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளோட கத்திரிக்காய் பர்த்தா. அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அட்டகாசமாக நம்மளோட கத்திரிக்காய் பர்த்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இப்போ ஒயிட் ரைஸுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுங்கிறத நான் காமிக்கிறேங்க. சூடாக ஒயிட் ரைஸ் எடுத்தாச்சு. அதில் நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் பர்த்தாவை சேர்த்தாச்சுங்க. உங்களுக்கு நெய், நல்லெண்ணெய் எது பிடிக்குமோ, கடலெண்ணெய் எது வேணுமோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா புளிப்பாக, காரமாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் கத்திரிக்காய் வதக்கினேன். நீங்கள் டைரெக்டாக சுட்டு கூட இந்த ப்ராசஸை செஞ்சுக்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசால் தோசைக்கு நம்ம செம்ம டாப்பிங் டேஸ்டான இந்த கத்திரிக்காய் பர்த்தா மசாலா எல்லா இந்த மாதிரி இதுக்கும் இந்த மேட்ச் ஆகுங்க. நான் சொன்ன இந்த மாதிரி டிஃபனுக்கு, பர்த்தாவை நம்ம சாப்பாட்டுக்கு தோசை மேலே எல்லாத்துக்குமே மேட்ச் ஸ்ப்ரெட் பண்ணி ஆகும். சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த புளிப்பு உப்பு கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே. அதுக்கு மீறி மிச்சம் இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 வாரம் கூட நல்லாயிருக்கும். அட்டகாசமாக இருக்கிற இந்த பர்த்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.